நாங்களா தாக்க மாட்டோம், எங்களை தாக்கினா சும்மா விட மாட்டோம் என்று இந்தியா அழுத்தமாக சொல்லி வந்தது. காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் சிந்தூர் துல்லிய தாக்குதல் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் 9 இடங்களில் தாக்குதல் நடத்தி 60க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்று குவித்தது. இந்த தாக்குதலில் கந்தஹார் விமான கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்ட மசூத் அசாரின் சகோதரர் அப்துல் ரவுஃப் அசார் கொல்லப்பட்டார். இந்தியாவின் ஸ்கல்ப் ஏவுகணைகள், ஹேமர் குண்டுகள் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை தாக்கி தரைமட்டமாக்கின. இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் மக்கள் வாழும் பகுதியில் பீரங்கி தாக்குதல் நடத்தியது. இதில் 16 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய 3 மாநிலங்களில் உள்ள 15 நகரங்களை குறிவைத்து அடுத்தடுத்து ஏவுகணைகளை பாகிஸ்தான் புதன்கிழமை இரவு முதலே ஏவி வந்தது. இவை அனைத்தையும் S-400 ரேடார் மூலம் கண்டறிந்து எதிர் தாக்குதல் நடத்தி இந்தியா முறியடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் உடைந்து நொறுங்கி பழைய இரும்பு பொருட்கள் போல ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாபின் வயல்வெளிகளில் கிடந்தன. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் எதிரொலியாகவே உடனடி பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் 9 நகரங்களை ட்ரோன் மூலம் தாக்கியது. லாகூர், குஜ்ரன்வாலா, அட்டோக், குஜராத், ஷக்வால், ராவல்பிண்டி மற்றும் கராச்சிக்கு அருகில் உள்ள பகுதிகளில் 25 ஹார்பி ட்ரோன்களை ஏவி இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தது. இந்த ட்ரோன் தாக்குதலில் பாகிஸ்தானின் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டது. ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் முன்பகுதி, கடைகள், கட்டடங்கள் சில உடைந்து நொறுங்கின. அடுத்தடுத்து பாகிஸ்தானுக்குள் விழுந்த ட்ரோன்களை ரேடார் மூலம் கண்டறிய முடியாமல் திணறிய பாகிஸ்தான் ராணுவம் உடனடியாக லாகூர், கராச்சி உள்ளிட்ட விமான நிலையங்களை மூடுவதாக அறிவித்தது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற அதிரடி நடவடிக்கையின் மூலம் பயங்கரவாதிகளை வேட்டையாடியது. அதன் பின்னரும் அடங்காத பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையோர கிராம பகுதிகளில் 8ஆம் தேதி அதிகாலை பீரங்கி தாக்குதல் நடத்தியது. இதில் 16 அப்பாவிகளை கொன்ற பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஹார்பி ட்ரோன் மூலம் 9 இடங்களில் குண்டு வீசி இந்திய ராணுவம் அதிரடியாக பதிலடி கொடுத்தது. ஒன்பது இடங்களில் நடந்த இந்த தாக்குதலின் மூலம் இந்தியா பாகிஸ்தானுக்கு பேரதிர்வை கொடுத்தது. பாகிஸ்தானின் ரேடார் அமைப்பை தாண்டி எப்படி இந்த ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து இலக்கை சரியாக சிதறடித்தது என்பது தெரியாமல் பாகிஸ்தான் ராணுவத்தினர் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கிய ஹார்பி ட்ரோன் என்ற இந்த ட்ரோன் ஏவுகணையுடன் செயல்படக்கூடிய ஒரு தனித்துவமான ஆயுத அமைப்பாகும். இது ஒரு போர்க்களத்தின் மீது வட்டமிட்டு கட்டளையிடப்பட்டோ அல்லது தன் இயக்கமாகவோ இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை. மடிப்பு இறக்கைகள் மூலம் இதை நிலம், கடல் அல்லது வான்தளங்களில் இருந்தும் ஏவ முடியும். எந்த இலக்கும் கண்டறியப்படாவிட்டால் அது ஏவப்பட்ட தளத்திற்கே திரும்பி பாதுகாப்பாக தரையிறங்க முடியும்.
இது மிகவும் முன்னேறிய தொழில்நுட்பத்துடன் அமைந்துள்ளது. ஹார்பி ட்ரோன்கள் செயற்கைக்கோள் வழியாக இயக்கப்படுகின்றன என்றும் இது UHF அதிர்வெண்களை பயன்படுத்தும் சிவிலியன் ட்ரோன்களுடன் ஒப்பிடும்போது அவற்றை ஜாம் செய்வது கடினம் என்றும் கூறப்படுகிறது. ஹார்பி போன்ற இராணுவ தர ட்ரோன்கள் இலக்கை தாக்கி அழிக்கவும் கண்காணிப்பு பணிகளுக்காகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. நாகோர்னோ கராபாக் மோதலின் போது அசர்பைஜானால் ஹார்பி ட்ரோன் போரில் பயன்படுத்தப்பட்டதாகவும் அங்கு அது குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதலில் 4 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். இதற்கிடையே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்வதாக இந்தியா அறிவித்தது. இருந்தும் அடங்காத பாகிஸ்தான் ராணுவம் வியாழக்கிழமை இரவு விமானங்கள் மூலம் ஏவுகணைகளை வீசியும் ட்ரோன்களை வைத்தும் ஜம்மு காஷ்மீரின் மீது தாக்குதலை தொடங்கியது. உஷாராக இருந்த இந்திய ராணுவம் விமானம் மற்றும் ஏவுகணை தடுப்பு ரேடார் மூலம் அவற்றை கண்காணித்து எதிர் தாக்குதல் நடத்தி நடு வானிலையை அழித்தது. நெத்தியடியாக கொடுத்த பதிலடியில் பாகிஸ்தானின் 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. F-16, JF-17 ஆகிய அந்த விமானங்கள் மூலம் ஏவப்பட்ட ஏவுகணைகளும் நடு வானிலேயே எதிர்த்தாக்குதல் நடத்தி வீழ்த்தப்பட்டன. ட்ரோன் தாக்குதலையும் இந்திய வீரர்கள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினர். S-400 ரேடார் மூலம் கண்டறிந்து எதிர்த்தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது இந்தியா. பாகிஸ்தானின் லாகூர், கராச்சி, சியல்கோட், இஸ்லாமாபாத் ஆகிய 4 நகரங்களில் உள்ள இராணுவ தளங்களை குறிவைத்து இந்திய இராணுவம் அடுத்தடுத்து வலுவான தாக்குதல்களை நடத்தி வருவதால் தேன்கூட்டில் கை வைத்த கதையாக பதறி கிடக்கிறது பாகிஸ்தான். மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடியை இந்தியா கொடுக்க தொடங்கி இருக்கிறது. அப்பாவி மக்களை கொன்று குவித்த பயங்கரவாதிகளுடன் பங்காளி போல இருந்து கொண்டு கடந்த காலங்களில் இந்தியாவில் தீவிரவாதத்தை தூண்டிவிட்டதன் பலனை பாகிஸ்தான் தற்போது வட்டியும் முதலமாக அனுபவித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் போல தரிகட்டு நடந்து கொண்டால் குற்றம் கேடு தரும்.